guys, hi everyone. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் வீடியோ போட்டு ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீக் டேஸ்னாலே செம்ம ஹெக்டிக்காக போகுது. ரொம்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே டைம் இல்லாமல் அப்படி ஒரு போகுது. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லத்துக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து உடனே அப்லோட் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இது வந்து ஒரு ஆப்க்கான ஒரு விஷயம். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி பற்றினக்கான ஒரு ஆப். அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, வேறு நிறைய கேட்டகரிஸும் இதில் இருக்குது. என்னென்னா டிஆர்பி, அதுமா டிஎன்எஸ்யூஆர்பி அண்ட் வந்துட்டு எஸ்எஸ்சி, பேங்கிங் அப்படின்னு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே இந்த ஆப்பில் வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ப்ளே ஸ்டோர், எப்போவுமே எல்லா ஆப்பையும் இங்கே டவுன்லோட் பண்ணுவோம், ப்ளே ஸ்டோர் போய் அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்மளோட நேம், இமெயில் அண்ட் நம்பர் இதெல்லாம் கேட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ். அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, நீங்கள் எந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து செக் பண்ணாமல் சொல்லலை, நான் வந்து செக் பண்ணி ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நோக்கம் அப்படிங்கிற அந்த ஆப் வந்துட்டு யார் ரன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க அந்த ஸ்டாஃப்ஸ் தான் வந்து இதை ரன் பண்ணுறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எய்ம்டிஎன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான் இதுதான் அது ரெண்டும் இன்டர்லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு அங்கே வந்து மேபி ஏதாவது மாறி இருக்குது, இல்லை பிளேலிஸ்ட் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னும் போது நீங்கள் உடனே இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டிங்கன்னா லைனாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். லைக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், டெஸ்ட்டு முதல் கொண்டு இந்த ஆப்பில் வந்து அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் உள்ளே ஒரு 1 வீக் முன்னாடி நான் உள்ளே போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து குரூப் 4க்கும் சரி, 1க்கும் சரி, 2க்கும் சரி, 3த்துக்குமே வந்து அவங்க டெஸ்ட் ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் டச் பண்ணி பார்க்கும்போது என்னால் உள்ளே என்டர் ஆக முடியல. ஸோ அது வந்து டைம் பேஸ்டு டெஸ்ட்னு நினைக்கிறேன், பட் ஃப்ரீ டெஸ்ட் தான். நீங்கள் நிறைய பேர் ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க, நானும் அப்படி தான் எதிர்பார்ப்பேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப்பை போய்ட்டு நோக்கம் டிஎன்பிசி இல்லை நோக்கம்னு போட்டாலே அதுவே ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீல்டுக்கான இதை வந்து சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா லைனாக எல்லாமே இருக்கும். நீங்கள் வீடியோஸ்ன்னு வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அதை பற்றி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் வீடியோஸாக லைனாக இப்போ லைனாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி எப்படி கொடுத்துருக்காங்களோ லிட்ரலி அதே மாதிரி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை ஒன்றுனா டச் பண்ணும்போது உள்ளே ஒரு 20 to 30 வீடியோஸ் வந்து உள்ளடக்கியதாக வந்து இது இருக்கும். ஸோ வந்து யாருக்கெல்லாம் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க கூட முக்கியமாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு எடுத்தோடனே வந்து புக்கு திருப்பி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இவ்வளோ இருக்குது, வந்துகிட்டே இருக்கேடா அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா அதெல்லாமே எனக்கும் ஃபீல் ஆகிருக்கு, எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஸ்டார்டிங் வரும்போது போக 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 தான் உங்கள் பிரெயினும் நீங்களும் அடாப்ட் ஆவீங்க. ஓகே, நம்ம நிறைய படிச்சு தான் ஆகணும். அண்ட் படிக்க உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நீங்களே நிறைய வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது படிக்கலாம், அது படிக்கலாம், மாற்றி படிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்களாக தெரிஞ்சு நீங்களாக நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படி இருக்கும், அப்புறம் போக 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 நீங்களே செம்மையாக பிக்கப் பண்ணிடுவீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் வந்துட்டு வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இதை மட்டும்தான் நான் சொல்ல வந்தேன் இன்றைக்கி வீடியோவில். அண்ட் வந்துட்டு என்னோடய ஷார்ட்ஸில் வந்து லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா 42nd டேயோட நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் கண்டினியூ பண்ணல, 1 month ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் போட்டு பிகாஸ் ஏன் கண்டினியூ பண்ணல அப்படின்னும் போது எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் கிளாஸஸும் போயிட்டுருக்கிறதுனால சுத்தமாக டைம் இல்லை. ஸோ வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு உடனே கொஞ்சம் சீக்கிரம் அட்லீஸ்ட் ஒரு 2 to 1 வீக்குள்ளே 2 days to 1 வீக்குள்ளே வந்து நான் சொல்ல பார்க்குறேன். மோஸ்ட்லி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு, அதனால் இது ரொம்ப டிலே பண்ண வேணாம், உடனடியாக சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து நான் அதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் வந்துட்டு லைக் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வேணும்னா
கண்டிப்பாக வந்து நான் வேர் டு ஸ்டடி வந்து நான் போட ரெடியாக தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணலாம், ஏதாவது கேட்கலாம், டவுட்ஸ்னால் கேட்கலாம். அண்ட் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்க பாருங்கள், சிரிச்சிட்டே இருங்க. எனக்கு லூஸு மாதிரி இருக்க சொல்லலை, ஓகே அப்படியே நார்மலாக ஒரு மாதிரி உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எப்போவுமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி எனக்கு இருக்குது. மேபி அதனால கூட நான் எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக படிச்சுட்டு அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் இதுவே நீங்கள் வச்சுக்கக்கூடாது. லைக் என்ன இன்னும் படிக்கிறியா, இன்னும் ஒர்க் போகலையா, இந்த மாதிரி கேங்கெல்லாம் முதல்ல கழட்டி விடுங்க. தயவு செஞ்சு அவங்ககிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க. இவங்ககிட்ட இப்போ பேசணுன்னா எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் பேசணும். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு எதுவுமே பேசிக்க வேணாம். உங்கள் வேலை என்னமோ, உங்கள் இது என்னமோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்க வேண்டிய பீரியட் இது. ரொம்ப வாய் கொடுத்தும் மாட்டிக்கூடாது. அண்ட் வந்து ரொம்ப பேசி நான் இது அது அது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பில்டப்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி காமன் கம்போஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது. லைக் நம்ம வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு தான் படிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரிய விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த எக்ஸாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு, பட் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்ட சொல்லக்கூடாது. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். மேபி நான் வந்து சொல்லக்கூடாதுங்கிறது வந்து தப்பான எண்ணத்தில் சொல்லலை. மேபி உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்கள விட உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படி, இன்னொருத்தவங்க கொஞ்சம் ஸ்லோவாக அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ படிக்கிறீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் போகிறேன், இதெல்லாம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். லைக் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் வந்து யாராவது கேட்டாங்க, டவுட் கேட்டாங்கன்னா கூட இது என் ஸ்ட்ராட்டஜி, நான் இன்றைக்கி இதெல்லாம் படிப்பேன், இவ்வளோ நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கூட நீங்கள் உங்களுக்கு தரக்கூடாது. நான் இதெல்லாம் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வேணால் சொல்லலாம். பிகாஸ் வந்து லைக் அது எப்படின்னு தெரில, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் வந்து ரொம்பலாம் வந்து நீங்கள் சொல்லிக்கக்கூடாது. ஓரளவுக்கு இதுப்பா அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். பட் அவங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, இது எப்படி படிக்கணும்னு தெரியலை அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா பண்ணால் அவங்களுக்கும் நல்லது. ஏன் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறேன்னா, இப்போ ஒரு டாபிக் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க தான் அது உங்களுக்கு போய் இங்கே நிற்கும், இல்லைன்னா வந்து அது போயிடும். ஸோ ஒரு டாப்பிக்கை திருப்ப எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ மட்டும்தான் பிரெயினில் போகும். அப்படின்றதுனால நீங்கள் டீச் பண்ணுறதுனாலையும் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயம் வந்து அடுத்தவங்கக்கிட்ட போகிறதுனால உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். இதை வந்து நானே நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நானே நிறைய வாட்டி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது இது இப்படி இந்த கான்செப்ட்லாம் சொல்லும்போது அது வந்து நான் படிச்சிருக்கிறத விட உங்களுக்கு சொல்லும்போது இன்னுமே என் மைண்டில் போய் நல்லா வந்து பதியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் வந்து நான் இதை அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு நான் இதை தான் வந்து இன்றைக்கி சொல்ல வந்தேன். அண்டு எல்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு படிங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குரூப் 1 வந்து ஜூனில் நடக்குது, குரூப் 2 வந்து செப்டம்பரில் நடக்குது, குரூப் 4 வந்து ஜூலையில் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ரொம்ப மாதம்லாம் இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிச்சுக்கலாம்ப்பா, டிசம்பர் வந்தோடனே ஆரம்பிக்கலாம், இல்லைப்பா ஜான்வரி நியூ இயர் கழிச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நான் திரும்ப ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு செகண்ட் வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கூட எத்தனை பேர் என்னை முந்திட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த பீரியட்லேயே வந்துட்டு இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னும் போது, அதுவும் குரூப் 4லாம் வந்து யோசிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெவி காம்படிஷன். நான் பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ ஒரு 20 lakh பீப்புளாவது அட்லீஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி அந்த 20 lakhல வந்துட்டு 15 lakh தான் எழுத வருவாங்க, 5 lakh வரமாட்டாங்க. ஆப்சென்டீஸ்னால் கூட 5 lakh போயிடுவாங்க. அந்த 15 lakhலேயும் ஒரு 5 to 8 lakh வந்து சும்மா எழுதுகிற பீப்புள், முன்னாடி நாள் படிக்கிற பீப்புள் அந்த மாதிரி இருப்பாங்க. மிச்சம் இருக்க ஒரு 5 lakh பீப்புள் வந்து அந்த 5 lakhலேயும் 2.5 வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்ச பீப்புளாக இருப்பாங்க. மிச்சம் இருக்க 2.5 தான் உங்களுக்கு காம்படிஷன். ஸோ அவங்க அந்த 2.5ல நீங்கள் எப்படி டாப் 10K இல்லை டாப் 5Kக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டைமை வந்து லைக் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வைக்காதீங்க, அது உங்களை ஃபிக்ஸ் பண்ணட்டும். லைக் அதை தான் வந்து நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு வேறு ஏதாச்சும்னாலும் மறக்காமல் வந்து என்னை கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் பார்த்துட்டு உடனே. ஸோ வந்துட்டு மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. டாட்டா, see you for more.